இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹோசூரில் சாலையோரம் நின்றிருந்த பால் டேங்கர் லாரி மீது பின்னால் வந்த சரக்கு லாரி மோதியதில் அந்த பால் டேங்கர் லாரி உடைந்து பாலானது அங்கு சாலையோரம் வழிந்தோடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரக்கு லாரி ஓட்டுநர் படுகாயங்களோடு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோசூரில் சாலையோரம் நின்றிருந்த பால் டேங்கர் லாரி மீது பின்னால் சரக்கு லாரி மோதியதில் இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு. ஆனந்தபாபு, விபத்தானது எவ்வாறு நிகழ்ந்தது? விபத்தில் காயமடைந்தவரின் நிலை தற்பொழுது எப்படி உள்ளது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பால் டேங்கர் லாரி விபத்துக்குள்ளாகி சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக நின்றிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பாலையில் வந்த டேங்கர் லாரி பின்புற டயர் வெடித்து சாலையோரமாக நின்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் கிருஷ்ணகிரி நோக்கி வந்த மற்றொரு கனரக லாரி ஒன்று தேசிய நெடுஞ்சாலையோரமாக நின்றிருந்த பால் டேங்கர் மீது அதிவேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பால் டேங்கர் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்து 30,000 லிட்டர் பால் தேசிய நெடுஞ்சாலையில் வெளியேறி வீணானது. மகாராஷ்டிராவில் இருந்து கேரளா நோக்கி இந்த பால் டேங்கர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கனரக லாரி எங்கிருந்து வந்தது என போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் கனரக லாரியில் இருந்த லாரி ஓட்டுநர் படுகாயங்களுடன் அருகே இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக பழுதாகி நின்றிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் பால் வீணானதும் ஓட்டுநர் படுகாயமடைந்ததும் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கௌதமி. விவரங்களுக்கு நன்றி ஆனந்தபாபு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.